தெரியும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரிஜினல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் சுகர் பேஷண்ட்டுகளுக்கு கொடுக்கலாம். பிளட் சுகர் பேஷண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட். டயபெட்டிக்கு இந்த அரிசி குமிக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னங்க, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இல்லாமல் பண்ணுறது. மெயினாக வந்து டயபெட்டிஸ் அப்படிங்கிறது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னால வந்திருக்கக்கூடிய வியாதி, ஸ்ட்ரெஸ்ஸுனால வந்திருக்கக்கூடிய வியாதி. அன்னைக்கு வந்து ஒரு 1960 70 வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து சுகர் பேஷண்ட் அப்படின்னு சொன்னால் நீ வந்து பெரிய பணக்கார இல்லை ராயல் டிசீஸ், இது வந்து ராயல் ஃபேமிலிக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு சொன்னதை போய் இன்னைக்கு வந்து விவசாயி இருக்கிறவங்க இருந்து ஒரு லைட்டா ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய அத்தனை பேத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் வந்து இட்ஸ் ஏ காமன். 60 to 70% வந்து டயபெட்டிக்கா இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் காமா ஒரிஜினல் டயபெட்டிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி விட்டு இன்சுலினை வந்து சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்து, இன்சுலின் சென்சிட்டிவ் அதாவது பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் வர்ற டைம்ல நம்ம எடுக்கிற சுகர் பிளட்ல கலக்கிறப்போ அந்த இன்சுலின் ஆனது பேங்க்ரியாஸ்ங்கிற கிளாண்ட்ல இருந்து உற்பத்தியாகி அந்த சுகரை வந்து டைல்யூட் பண்ணி அதை பேர்ன் பண்ணி எரிச்சு அந்த சுகரை இல்லாம பண்ணணும், எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலினுடைய வேலை. ஆனா இன்சுலின் இருக்கும், ஆனா இன்சுலின் வந்து அந்த பேர்ன் பண்ற திறமையை வந்து இல்லாதது இருக்கும். அந்த இது அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் சென்சிட்டிவிட்டி. அதை வந்து கரெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து காமா ஒரிஜினல் ஒர்க் பண்ணும். இஆர் ஸ்ட்ரெஸ் ஆஃப் த ஹைப்போதலாமஸ்ல வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறது காரணத்தினாலையும் டயபெட்டிக் வரும். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி விட்டுரும். இன்சுலின் ரெசிஸ்டன்ட் சரி பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூசஸ் தி apoptosis of the பீட்டா செல்ஸ். அதாவது பீட்டா செல்ஸ் அப்படிங்கிறது பேங்க்ரியாஸ்ங்கிற கிளாண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா லேங்கர் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா செல்ஸ்ங்கிறது ஸ்கொயரா இருக்கிற செல் வந்து அதுல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்புல ரத்தத்துல சுகர் ஏறுறப்ப அந்த பீட்டா செல்ஸ் தான் இன்சுலினை செக்ரேஷன் பண்ணிவிடும். டயபெட்டிக் பேஷண்ட்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த பீட்டா செல்ஸ் வந்து இறந்து போயிருது, அதோடைய ஒர்க் இல்லாம நசிஞ்சு சுத்தமா வந்து டெத் கண்டிஷன்ல வருது. காமா ஒரிஜினல் அந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா அந்த பீட்டா செல்ஸை மறுபடியும் இது கொடுத்து அந்த லாஸ் ஆஃப் செல்ல இருந்து நியூ செல் ஃபார்மேஷன், நியூ ஜெனிசிஸ், புதுசா வந்து பாத்தீங்கன்னா செல்லை உற்பத்தி பண்ண கொடுத்துருது. பீட்டா செல்ஸ் புதுசா உற்பத்தி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்சுலின் நார்மல் சுரக்க ஆரம்பிச்சிருது. அதனால வந்து பாத்தீங்கன்னா சுகர் டவுன் ஆகுது. இந்த இஆர் ஸ்ட்ரெஸ்ங்கிறது அந்த இஆர் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனாலதான் டயபெட்டிக் வந்தவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குளுக்கோமா, டயபெட்டிக் ரெட்டினோபதி, ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் ரீஜெனரேஷன், ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பகுதி தெரியும் பகுதி தெரியறது இல்லை, கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் தெரியும் சில கலர் ஐடென்டிஃபை பண்ண முடியறது இல்லை, கண்ணில் வந்து திமிரும் அதாவது கேட்ராக்ட் பொறை ஏறுறது அப்படிங்கிறது, ஓக்குலர் டியூமர், மயோப்பியா, டிஃபரன்ஸ் ஆஃப் விஷன்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எண்டோபிளாஸ்மேட்டிக் ரெட்டிகுலர் ஸ்ட்ரெஸ், இஆர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. இந்த இஆர் ஸ்ட்ரெஸ் வந்து ஹைப்போதலாமஸ்ல தான் நம்மளுக்கு வந்து ஹைப்போதலாமஸ்ல இன்ஆக்டிவிட்டினால வரக்கூடியது. அதை வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரிஜினலுடைய ஆக்டிவிட்டிஸ் மூலமா சரி பண்றதுனால இந்த இஆர் ஸ்ட்ரெஸ் கரெக்ட் பண்ணி இந்த ஐ ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ காமா ஒரிஜினலுடைய வெப்சைட்ல ஹெல்த் கார்ட் வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்டிமோனியல் டயபெட்டிஸை பற்றி, கொலஸ்ட்ரால், தைராய்டு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இது எதை வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணலாம். டாக்டர் நபஜித் தல்கர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா காமா ஒரிஜினல் இஸ் வெரி எஃபெக்டிவ் ஃபார் டயபெட்டிஸ் ரிவர்சல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இது ஃபெய்த்தா கொடுத்துருக்காரு. யூஸ்வலா வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் ரிவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் மெடிக்கல் ரூல். ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் யூ பிகம் ஏ டயபெட்டிக் யூ ஆர் ஆல்வேஸ் டயபெட்டிக். ஒரு தடவை நீங்க சுகர் பேஷண்ட் டயபெட்டிக் ஆயிட்டீங்கன்னா நீங்க வந்து எப்பவுமே டயபெட்டிக் தான். அதுல இருந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸுடைய ஆக்டுடைய இது இந்தியன் ட்ரக் ஆக்ட்ல இருக்கு. பட் ரெகுலரான ஸ்டடீஸ் மூலமா இந்த காமா ஒரிஜினல்
ஆல்ரெடி டயபெட்டிக் பேஷண்ட்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன், அவங்களுடைய மருந்தோட சேர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சப்போ வந்து பாத்தீங்கன்னா பிளட் சுகர் லெவல் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிச்சது. ஸோ அதை அத ஒரு காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா மருந்துகள் அலோபதி மெடிசின்ஸ் ஆகட்டும், நீங்க ஆயுர்வேதிக்கோமே எதுவா இருந்தாலும் அந்த மருந்தை வந்து பாத்தீங்கன்னா எடுக்க வேண்டிய அளவை வந்து குறைச்சு குறைச்சு இப்போ கடைசியில வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பாக்குறப்போ கிளினிக்கல் ஸ்டடீஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் மெடிசன் வெறும் காமா ஆரிஜினால் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ணுச்சு. ஆனா இந்த டயபெட்டிக் ரிவர்சல்ங்கிறது இட்ஸ் ஒரு பெரிய ஒரு கம்பைன்டு தான். இட்ஸ் நாட் ஏ சிங்கிள். நம்ம இது மட்டும் எடுத்தோம் குறைஞ்சது, காமா எடுத்தோம் குறைஞ்சதுங்கிறதல்ல. நீங்க வந்து நான் ஃபர்ஸ்டே இந்த இதுக்கு கொலஸ்ட்ரால்க்கெல்லாம் சொன்ன மாதிரியே நம்ம எடுக்கக்கூடிய ஆடட் சுகர்ஸ் ஃபர்ஸ்ட் நிறுத்தணும், ரைஸ் கண்டென்ட்டை குறைக்கணும், கோதுமையை குறைக்கணும், வெஜிடபிள்ஸை அதிகப்படுத்தணும், சாலட்ஸை அதிகப்படுத்தணும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் வந்து நல்லா ரெகுலராக மார்னிங் அண்ட் ஈவினிங் வாக்கிங் போகணும், நல்லா தூக்கம் வேணும், 3 to 4 liters வாட்டர் வேணும். இது எல்லாமே கரெக்ட் பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் இஸ் ரிவர்சல். சும்மா ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு இதை கொடுத்துட்டு சுகர் பேஷண்ட் எல்லா மருந்தையும் நிறுத்திடுங்க அப்படின்னு யாரும் எந்த காரணத்திலயும் சொல்லல. கம்பெனி இஸ் நாட் ரெக்கமெண்டிங் லைக் தட். ஓகேங்களா? அந்த மாதிரி கம்பெனி இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணவும் இல்லை. நீங்க எடுக்கிற மருந்தை எடுத்துக்கிட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்து ரிவர்ஸ் ஆகும்.